தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் அருளுரை துளிகள் என்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதுமே இயேசுவானவர் தேவதூதரிலும் மேலானவர் என்கிற கருத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது. தேவதூதரிலும் மேலானவராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், யார் இந்த ஒவ்வொருவரும்? நாம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். மரணத்தை ருசி பார்த்தார். அவர் ஏன் முதலாவது தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட வேண்டும்? அதற்கு நம்ம முந்தைய வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் 7வது வசனத்தை வாசிப்போம். அவனை, யாரை? மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். இது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் முதலாவது மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவனை இப்படியாக அவனிடத்தில் ஆசீர்வாதமாக கூறுகிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 1:28 வாசித்தோம் என்று சொன்னாலும், அவனை படைத்து அவனை எல்லா சிருஷ்டிப்பையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று அவனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆளுமையை, அந்த அதிகாரத்தை எப்பொழுது அவன் முதலாவது பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவன் எப்பொழுது பாவம் செய்து மனிதன் வீழ்ச்சியை கண்டானோ அப்பொழுதே அந்த அதிகாரமும் அந்த எல்லா ஆளுமையும் அவனை விட்டு போய்விட்டது. போய் யாரிடத்தில் சேர்ந்தது? யாரால் வஞ்சிக்கப்பட்டார்களோ, பிசாசினால் அந்த ஏதேன் தோட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டார்கள், அந்த பிசாசின் இடத்திலே அந்த அதிகாரத்தையும் அந்த ஆளுமையும் கொடுத்து விட்டான் முதலாம் மனிதனாகிய ஆதாம். எங்கு நாம் இதை வாசிக்கலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்தின் அதனுடைய 5வது மற்றும் 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அங்கு நாம் அதை கண்டுகொள்ள முடியும். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, யாருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளில் மகிமையும் உமக்கு தருவேன். பாருங்க, படைத்தவருக்கே அவன் தருவேன் என்று இங்கு சொல்லுகிறான். எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொல்லுகிற வார்த்தை, இவைகள், இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால் ஒப்பு கொடுக்கப்பட்டது? முதலாம் மனிதன் ஆதாம் வீழ்ந்ததினாலே உண்டான விளைவு இது. அவன் சொல்லுகிறதை பாருங்கள், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசானவனுக்கு கீழ்ப்படியும் போது அவனுக்கு இஷ்டமானவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கான் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கூறுகிறதை நான் பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த அதிகாரத்தை மீட்டு மீண்டும் மனிதர்களுக்கே, அதாவது நமக்கே கொடுப்பதற்கு அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு இதை நாம் வாசிக்க முடியும்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தில் நாம் நன்கு தெரிந்த வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ
சாயலானார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனாய் இருக்கிறவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக அடிமையின் ரூபமாக மனுஷர் சாயலானார். எதற்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிப்பதற்காக அப்படி ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது 10வது வசனத்தை, எபிரேயர் 2:10, எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் அவர்? எதற்கு இவையெல்லாம் செய்ய வேண்டும்? ஏன் அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும்? இதை பாருங்க, 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். இங்கு பார்க்கிறோம், தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேக பிள்ளைகள் நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், மகிமை என்றால் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, ரட்சிப்பின் அதிபதி இங்கு யார் கூறப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. யாருக்கு? ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அவரை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. அவருக்கே அது ஏற்றதா இருக்கிறது. பாருங்க, உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு எப்படிப்பட்ட மனப்பான்மையை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் தெள்ள தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அவர் உபத்திரவத்தினாலே பூரணப்படுவது அவருக்கு ஏற்றதா இருந்ததாம். பாருங்க, உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி, எப்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மரணத்தை ருசி பார்த்தார். அந்த மரணத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த தேவன் அல்ல, மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மூன்றாம் நாளிலும் உயிரோடு கூட எழுந்தார். அதைத்தான் நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன்.